ஃபின்ஸ் வித் ஸ்னோக்கல் வச்சு ஸ்விம்மிங் பண்ணிட்டாங்க சூப்பராகவே. ஃபஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம பேஜை கிளிக் பண்ணி ரீசெண்டாக போட்டிருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ பை ஃபின்ஸ் சர்ஃபேஸ் ஸ்விம்மிங்கில் நல்லா பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஈவன் வந்து 50, 100, 200 ஒன்லி பை ஃபின்ஸ் தான் போட்டிருக்கேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா டைவ் பண்ணி பண்ணணும் காம்படிஷன்ஸ். ஸோ டைவிங் பண்ணும்போது இந்த ஸ்னோக்கல் வந்து தண்ணிக்குள்ளே போயிட்டு தண்ணி ஃபுல்லாயிரும், இந்த ஸ்னோக்கல் வளைஞ்சிரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க. இதுக்கு நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் தண்ணிக்குள்ளே முங்கி அந்த ஸ்னோக்கலுக்குள்ளே தண்ணி உள்ளே போக விட்டு அப்புறம் ஃபோர்ஸாக ப்ரீத் அவுட் பண்ண வச்சு திரும்ப இதே ப்ராக்டிஸ் பண்ண வச்சேன். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எப்படி தண்ணி உள்ளே போனால் எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுச்சு. இந்த 4th ஸ்டேட் ஃபின் ஸ்விம்மிங் சாம்பியன்ஷிப்பை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்னோக்கல் வித் ஃபின்ஸ் வச்சு நீங்கள் ஸ்விம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சக்கப்புறம் இப்போ டைவ் பண்ணி ஸ்விம் பண்ண வச்சேன். ஓரளவுக்கு 2 பேருமே இந்த 3 பேர்த்தில் 2 நல்லா பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆகினா தண்ணி வாய்க்கில் போயிடுச்சுன்ட்டு அப்புறம் 2 பேரும் நல்லா பண்ணிட்டாங்க.